திஸ் இஸ் ஆஸ்ட்ரோ மௌலி ஜோதிடம் அறிதல். கிரகங்களுடைய சுழற்சியினால தான் இந்த பூமியில ஒவ்வொரு மாற்றங்களும் நடந்துட்டு இருக்குன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கணிதம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபாலோயர்ஸா நம்ம நிறைய ஜோதிடர்கள் அதை நம்ம பின்பற்றி நாம இப்பவும் அதை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு சம்பவங்களும் இந்த கிரகங்களின் ஆளுமையில் நடக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வரிசையில நான் சூரியன் சந்திரனை பத்தி லாஸ்ட் வீடியோஸ்ல உங்ககிட்ட கிரக ஆளுமை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அடுத்ததாக அந்த வரிசையில செவ்வாயை சொல்லணும். ஆனா நான் செவ்வாய் சொல்ல போறது இல்ல. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு ஒரு சேயின்ஸ் இருக்கு. அந்த அடிப்படையில நான் குருவை பத்தி சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய மரியாதைக்குரிய குரு ராஜநாடி திரு கா பார்த்திபன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரால தான் என்னால இந்த ஜோதிடத்தை பத்தி வேறொரு கண்ணோட்டத்துல இருந்து ஜோதிடனா இதுதான் அப்படின்ற ஒரு புரிதலையும் ஆழமான கருத்தையும் என்னால மாத்திக்க முடிஞ்சது. ஸோ ஜோதிடத்தை பத்தி ரொம்ப அறிஞ்சுக்க முடிஞ்சது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக் கொள்கிறேன். குரு, இனிமேட்டு குருவுடைய டாபிக்க பார்க்கலாம். நான் பேசும் அனைத்து கருத்துக்களும் என் குரு மற்றும் நான் ஜாதக ரீதியாக கற்றுக்கொண்டதை மட்டுமே நான் இங்க பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் சுயமா எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ இருக்கிற மெசேஜை உங்ககிட்ட பகிர்வதற்காக இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ குரு என்பது ஜாதகரை குறிக்கும். அதாவது அவருடைய சுயத்தை, சுய கௌரவம் போன்றவற்றை குறிக்கும். குரு ஆளுமை பெற்றால் ஜாதகர் கௌரவத்தை அதிகமாக விரும்புவார். தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் நிறைந்தவராக இருப்பார். தன்னுடைய சுய அடையாளத்தை தக்க வைப்பதற்காக போராட்டம் அதிகம் இருக்கும். குரு ஆளுமை பெற்றால் அந்த ஜாதகர் ரொம்ப தூய்மை விரும்பியா இருப்பாங்க. சமுதாயத்தில் உயர்நிலையை அடைவர். புத்திசாலிங்க. பலரும் இவரை பற்றி சொன்னால் தெரிந்திருக்கும். அவரது சூழலில் அவர் பிரபலமானவர். மேலும் இது போன்ற தகவல்களுக்கும் உங்க டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கும் ஆஸ்ட்ரோமௌலி சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.